10 seconds, 5 seconds, comments. சமூக நல கருத்தரங்கில் ஓர் அமைச்சர் பேசியதாவது: இந்த கருத்தரங்கில் பல்வேறு முக்கிய துறைகளில் உள்ளவர்கள் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய விவாத அரங்குகள் மூலம் சமூக அமைப்பில், பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ள எண்ணற்ற மக்களின் நலனை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்பதை நம்மால் ஆய்ந்து அறிய முடியும். அந்த வகையில் மிகுந்த ஆர்வத்தோடும் அக்கறையோடும் நீங்கள் எல்லாம் விவாதங்களில் பங்கேற்று நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமூக நல திட்டங்களின் மூலம்தான் நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வை போக்க முடியும். பொருளாதார வசதி இல்லாமையால் குழந்தை பருவம் முதலே பட்டினியால் வாடுகின்ற பலரை நாம் பார்த்து வருகிறோம். பசியின் கொடுமையை தாங்க இயலாமல் குற்றவாளிகளாக அவர்கள் மாறும் தன்மையையும் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட இளங்குற்றவாளிகள், அனாதை சிறுவர்கள் மற்றும் சிறு வயதில் தண்டனை பெற்றவர்கள் ஆகியோரை சீர்திருத்தி மறுவாழ்வுக்கு வசதி அளிப்பது முக்கியமானதாகும். இதற்காக அரசு பல திட்டங்களை தீட்டி நிதி ஒதுக்கமும் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் மகளிர் நலம் பேண பல திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அவைகள் முறைப்படி நிறைவேற்றப்பட்டும் வருகின்றன. அதனால் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் இருந்து வேலை தேடி நகரங்களுக்கு வந்து குடியேறும் பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் ஆங்காங்கு தனியே அமைக்கப்பட வேண்டும். தனியார் தொண்டு நிறுவனங்கள் இத்தகைய நற்பணியை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகளை பேணி காக்க பாலர் பள்ளிகள் மாநிலமெங்கும் பரவலாக தொடங்கப்பட்டுள்ளன. இங்கு விளையாட்டின் மூலம் கல்வி கற்பிக்கப்படுகிறது. உடல் நலம் காக்க உதவியாக இருப்பது விளையாட்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது மாநிலத்தில் உள்ள கல்வி நிலையங்கள் உடற்பயிற்சிக்கும் விளையாட்டுக்கும் தொடர்ந்து சிறப்பிடம் அளித்து வருகின்றன. மாவட்ட, மாநில விளையாட்டு போட்டிகள் குறித்த காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. இவற்றில் மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் பங்கு பெறுகின்றனர். கிராமப்புறங்களிலும் பந்தய விளையாட்டுகள் நல்ல ஆர்வத்தோடு நடக்கின்றன. ஆங்காங்கு விளையாட்டு அரங்கங்கள் கட்டுவதற்காக இந்த ஆண்டு 3 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதியோர் கல்வி திட்டத்தின் பயனாக பத்திரிகைகள் படிக்கும் ஆர்வம் மக்களிடையே தற்போது ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது ஆங்காங்குள்ள இலவச நூல் நிலையங்களே ஆகும். நூலக இயக்கத்திற்கு தொடர்ந்து நல்ல ஆதரவை அளித்து வரும் ஒரு சில மாநில அரசுகளுள்
நமது தமிழ்நாடு அரசும் ஒன்று என்பது சிறப்பம்சம். நூல் நிலையங்களை அனைத்து சிறிய கிராமங்களிலும் ஏற்படுத்தி மறுமலர்ச்சி ஏற்பட செய்யலாம்.